வணக்கம். ஞானஜோதி ஜோதிட ஆய்வு மையம் வழங்கும் பராபவ புத்தாண்டு மகர ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு மகர ராசிக்குரிய ராசி அதிபதி சனி மீனத்தில் 3ஆம் இடத்தில் சென்று சிறு சிறு பயணங்கள் சிறு சிறு வெற்றிகளை தருகின்ற அதே நேரத்தில் ராசியாதிபதியும் 2க்குண்டான சனி மீனத்தில் சுய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் செல்வதால் வருமானம் அதிகரிக்கிறது. சிலருக்கு வீடு மாற்ற வேண்டிய நிலைகள், தாய்க்கு உடல் நலத்தை கவனித்தல், வண்டி வாகனங்களை பழுது பார்த்தல் போன்றவை ஏற்பட்டாலும் கம்யூனிகேஷன் என்று நாம பேசக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பம் படித்தவர்கள் உள்ளூரில் இருந்து வெளி மாநிலங்கள் வெளி நாடுகளுக்கு சென்று பணியாற்றுகின்ற அற்புதங்கள் இந்த மகர ராசிக்கு நடக்க இருக்கிறது. அதே போல சிலருக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ், ஏற்றுமதி இறக்குமதி, கடல்வாழ் தொடர்புடையவர்கள், கடல் தொழில்கள், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி துறைமுக தொழில்களிலே பணிகள் கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் சனியினுடைய சஞ்சாரம் செய்கிறது. 6, 9க்குண்டான புதனுடைய ரேவதியின் நட்சத்திரத்திலே இந்த ராசியாதிபதி சனி செல்லுகின்ற காலம் சிலர் ஆன்லைனிலே கல்வியை புதிதாக கற்றுக்கொள்ளுதல், புதிதாக வேலை வாய்ப்புகள், குறிப்பாக வங்கி, கணக்கியல், நிதித்துறை, விவசாயம், மருத்துவம் போன்ற துறைகளிலெல்லாம் பணியாற்றி செல்லுகின்ற காலமாக இந்த ரேவதி நட்சத்திர காலம் இருக்கிறது. 6க்குடையவன் என்பதால் உடல் நலத்தில் கவனம், 9ஆம் இடம் என்பதால் வெளிநாடு, புதிய கல்வி, டிராவல்ஸ், நாம சில இடங்களுக்கு சென்று வருதல் போன்றவை நடைபெறும். அடுத்த ஆண்டுகோளான இந்த குரு நமக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பண வரவு, வங்கி பணிகளிலே உயர்வு போன்றவை எல்லாம் கிடைக்க இருக்கிறது. 12க்குண்டான குரு 12ஆம் இடத்தை பார்த்து 6இல் இருப்பதால் இந்த தல யாத்திரைகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜூன் 2 முதல் குரு 7க்கு வந்து திருமணம் ஆகுவதற்காக முயற்சி செய்கின்ற அன்பர்களுக்கு இந்த கடக ராசியிலே குரு செல்லுகின்ற காலம் திருமணத்தை செய்து வைக்கும். வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லுதல் உறுதி என்பதை பூச நட்சத்திர காலம் சொல்லுகிறது. ஆயில்யத்தில் செல்லும் காலம் இன்னும் சிறப்பு. 8ல் இருக்கின்ற கேது நமக்கு ஞானத்தை அள்ளி வழங்குகிறது. ஜீவ சமாதியில் சென்று வழிபாடுகள் செய்வதையும், சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று தரிசனங்களை செய்வதையும் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதே நேரத்தில் பயணத்தில் கவனம் என்று கேது சொல்லுகிறது. 2ல் இருக்கின்ற ராகு சந்திரனுடன் இணைந்து பார்ட்னர்ஷிப் மூலமாக வருமானம் அதிகரிப்பது, குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் துறைகள், தொடர்பு, ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய துறைகள் எல்லாம் இந்த மகர லக்னத்திற்கு, மகர ராசிக்கு பெரிய வெற்றியை தருகிறது. 3ல் உள்ள புதனும் செவ்வாயும் தொழில் துறையிலும், தகவல் தொழில்நுட்ப துறையிலும், வெளிநாட்டு தொடர்பிலும், இந்த ஒயர்லெஸ் போன்ற துறைகளில் எல்லாம், போஸ்ட், இந்த துறைகளில் எல்லாம் நமக்கு உதவிகள், வெற்றிகள் கிடைக்க இருக்கிறது. 4ல் உள்ள சூரியன் நமக்கு ஞானத்தை தருவதோடு கடன் மூலமாக சொத்துக்களை அடைகின்ற நிலைமையை காட்டுகிறது. 5ல் இருக்கின்ற 5, 10ற்குன்ற உரிய சுக்கிரன் சுய நட்சத்திரத்தில் பரணியில் சென்ற ஆண்டு ஆரம்பத்தில் செல்வதால் சுக்கிரனால் பெருத்த மகிழ்ச்சி, நன்றி, ஒன்றுக்கொன்று புதிய அறிமுகத்தின் மூலமாக நட்பிற்கு திருப்பி மதிப்பு செய்கின்ற காலம். சிலருக்கு இந்த காந்தர்வ நிலை, அதாவது
காதல் போன்றவை தொடர்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் துறையில், போக்குவரவு, ஜவுளித்துறை, இந்த ஃபேன்சி துறையெல்லாம் பிறரை கவரக்கூடிய துறைகளில் மகர ராசி அன்பர்கள் வெற்றி மேல் வெற்றியை பெறுகிறார்கள். 8இல் உள்ள கேதுக்கு கணபதி வழிபாடு, 3இல் உள்ள சனி சுயசாரம், குரு பூச சாரத்திற்கு அன்னதானம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ராகுக்கு துர்க்கை வழிபாடு கூட சிறப்பு. ஆனால் நாம் உயர்நிலை பெற வேண்டுமானால் நமக்கு யோகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு ஸ்ரீரங்கம் போன்ற வழிபாடுதான் இந்த மகர லக்னம் மேலும் மேலும் வளர்வதற்கு உரிய லக்னமாக, உரிய ராசியாக தெரிகிறது. ஆகவே அனந்த சயன பெருமாள் ஸ்ரீரங்கம் என்பது இந்த மகரத்திற்கு மிகச் சிறப்பை தரும். இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எந்த கேள்விகளாக இருந்தாலும் எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.